இப்படி ஒரு தடவை சுகபேதி பண்ணி பாருங்க. உங்களுடைய வயித்துல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறும். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடல்ல 2 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் கழிவுகள் சேர்ந்திருக்குங்க. இது ஒரு நாள்ல சேர்ந்த கழிவுகள் கிடையாது. பல மாதங்களா, பல வருஷங்களா உங்களுடைய குடல்ல சேர்ந்த கழிவுகள். இப்படி கெட்டுப்போன இந்த கழிவுகள் விஷத்தன்மையா மாறுறதுனால உங்களுக்கு வயிறு உப்புசம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதிகமா டயர்ட் ஆகிறது, ஸ்கின் ரொம்ப டல் ஆகிறது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. இதை சரி பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் இருக்குங்க. அதை நீங்க உங்க வீட்டில இருந்தே பண்ணலாம். அதுவும் உங்க சமையல் அறையில இருக்கிற 3 பொருட்களை வச்சு நீங்க இதை பண்ணலாம். இந்த பக்க விளைவுகளே இல்லாத முறையை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க சோர்வடைஞ்சு போகாம இந்த பேதி ஆகுது. உங்க குடல்ல தங்கி இருக்கிற எல்லா கழிவுகளும் நச்சுக்களும் வெளியேறுது. பொதுவா நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் அப்படின்னாவே அது ஒரு நோய் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த சுகபேதி அப்படிங்கிற இந்த முறை சித்தர்களும் யோகிகளும் பயன்படுத்தின ஒரு அற்புதமான முறை. இதோட பேர் ஷங்கு பிரக்ஷாலனா. இந்த முறையை பயன்படுத்தி சுகபேதி எடுக்கும்போது உங்க உடம்பு சோர்வடையாது. ரொம்பவும் அழுக்கான ஒரு பழைய பாத்திரத்தை நம்ம எப்படி சுத்தம் செய்வோமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய குடலை நீங்க முழுமையா சுத்தம் செய்ய போறீங்க. நீங்களும் உங்களோட குடலை சுத்தம் செய்து ஆரோக்கியமானதா அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வெறும் 3 மணி நேரத்துல உங்களுடைய குடலை எப்படி சுத்தம் செய்யறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களுடைய குடல்ல கழிவுகள் ரொம்ப அதிகமா சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சிம்டம்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய வயிறு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபுல்லா இருக்குங்களா? உங்களுடைய நாக்கோட மேல் பகுதியில ஒரு வெள்ளை நிற கோட்டிங் இருக்கா? கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வாய் துர்நாற்றமும் இருக்குதுங்களா? முகம் தெளிவில்லாம திட்டு திட்டாவும் முடிகள் அதிகமா கொட்டிட்டு இருக்குங்களா? உங்களுடைய உடல் எப்போதுமே சூடா இருக்கா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தாவே உங்களுடைய குடல் ஓவர்லோடா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத நம்ம சரியான முறையில சுத்தம் செய்யலனா உங்களுடைய முழு உடலையுமே இது விஷத்தன்மை மிக்கதா மாத்துது. இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாம நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். சரி, இப்போ இந்த முறையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முறையை நீங்க அடுத்த நாள் காலையில செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் இரவே நீங்க இதை தயார் செய்து வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் சுத்தமான தண்ணீர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 2 லெமன். இந்த 2 லிட்டர் தண்ணீரோட 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து அதை ஸ்டவ்ல கொதிக்க விடுங்க. இதை சூடுபடுத்தும் போது அதிக தீயில வைக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமை விட குறைவா வச்சுட்டு அது ஒரு 30 நிமிஷமாவது மெதுவா கொதிக்க ஆரம்பிக்கணும். அது கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இறக்கும் போது அந்த 2 லிட்டர் தண்ணீர் 1.25 லிட்டர் தண்ணி அளவு சுருங்கி இருக்கும். அதை அப்படியே மூடி வச்சிடுங்க. இந்த முறையை நீங்க செயல்படுத்த போறீங்க அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா அன்னைக்கு வீட்டில தான் இருக்கணும். அலுவலகம் ஏதாவது போறவங்களா இருந்தா லீவ் எடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய விடுமுறை நாட்கள்ல நீங்க இந்த ப்ராசஸை பண்றது ரொம்ப நல்லது. காலையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள எந்திரிச்சிடுங்க. அதன் பிறகு நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை எடுத்து மறுபடியும் ஸ்டவ்ல வச்சு சூடுபடுத்துங்க. அதாவது அதிக அளவுல சூடாக கூடாது. ஒரு வெதுவெதுப்பான சூடு வரணும் இல்லைங்களா, நம்ம குடிக்கிறதுக்கு ஏத்த ஒரு சூடு, அந்த அளவுக்கு சூடு இருந்தா போதும். அதுக்கு மேல கண்டிப்பா சூடுபடுத்த கூடாது. அந்த வெதுவெதுப்பான நீர் தயாரானதுக்கு அப்புறமா 2 எலுமிச்சையை நீங்க அதுல புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நீங்க குடிக்கிறதுக்கு இந்த உப்பு நீர் தயாராயிடுச்சு. முதல்ல 1 டம்ளர் அளவு குடிங்க. அதுவும் குடிக்கும் போது மெதுவா குடிக்கணும், வேகமா குடிக்க கூடாது. சில பேருக்கு 1 டம்ளர் அளவு குடிச்சதுக்கு அப்புறமே வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். ஆனா சில பேருக்கு 2 அல்லது 3 டம்ளர் அளவு குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு டாய்லெட் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் இருக்கும்.
இது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதனால நீங்கள் வேற யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்காதீங்க. உங்களுடைய உடல் வேறு மாதிரி செயல்படும். வேற யாராவது இதே முறையை பயன்படுத்தினாங்களா அதே நாளில் அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயங்கள் மாறுபடும். 1 அல்லது 2 டம்ளர் அளவு தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டாய்லெட் போகும்போது முதல்ல வர கழிவுகள் எப்பவும் உங்களுக்கு கெட்டியாக வர்றது மாதிரியே உங்களுக்கு வெளியேறும். நீங்கள் அடுத்த டம்ளர் இந்த உப்பு தண்ணீரை குடிக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் கேப் எடுத்து குடிங்க. கண்டினியூஸாக குடிக்க வேண்டாம். 3 டம்ளருக்கு மேலே நீங்கள் அந்த தண்ணீரை குடித்து முடிக்கும் போது அடுத்ததாக வர கழிவுகள் எல்லாமே கொஞ்சம் செமி சாலிடாக வரும். அதாவது கொஞ்சம் கெட்டியாகவும் நீரும் கலந்த மாதிரி உங்களுக்கு வெளியேறும். இதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தாகம் எடுத்தால் நீங்கள் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் 4வது இல்லை 5வது டம்ளர் இந்த உப்பு தண்ணீரை குடிக்கும்போது மஞ்சள் நிறத்தில் இந்த கழிவுகள் தண்ணீர் போல வெளியேறும். அடுத்த டம்ளர் உப்பு தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது வெளியேற கழிவுகள் எல்லாமே அழுக்காக வெளியே வரும். அது கூடவே தண்ணீரும் கலந்த மாதிரி ஒரு அழுக்கும் நீரும் கலந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடல் பகுதியோட ஓரங்களில் இருக்கு இல்லைங்களா, அந்த சுவர்கள்லாம் நாட்பட்டு அடைச்சி கிடக்கிற அந்த கழிவுகள் எல்லாமே இந்த தண்ணீர் அது எல்லாத்தையுமே அடிச்சிட்டு வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ உங்களுடைய குடல் சுத்தமாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததான் நீங்கள் டாய்லெட் போகும்போது நீங்கள் குடித்த தண்ணீர் நீங்கள் எப்படி குடிச்சிங்களோ அதே மாதிரி அதே நிறத்தில் கிளியராக தண்ணீராகவே வெளியேறும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய குடல் முழுக்க சுத்தமாயிடுச்சு அப்படிங்கிறத. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ராசஸ் முடித்தோம், இந்த 1.25 லிட்டர் குடிச்சு முடித்தோம் கூட அவங்களுக்கு முழுசாக இன்னும் அந்த கிளியரான தண்ணீர் வெளியே வரல அப்படின்னா அவங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இதே விஷயத்த செய்யலாம். ஆனால் நிறைய பேருக்கு முதல் தடவை இதை செய்யும் போதே கழிவுகள் எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு சுத்தமாக அந்த தண்ணீர் வெளியேறும். சில பேருக்கு 4வது டம்ளர் குடித்து முடிக்கும் போதே இந்த மாதிரி கிளியராக தண்ணீர் போல் வெளியேற ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் அதோடையே நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு இந்த உப்பு தண்ணீரை குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ராசஸை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய உடலை முன்பக்கமாக நல்லா நீங்கள் குனிய முயற்சி பண்ணலாம். உங்களுடைய இடது பக்கத்தில் உங்கள் உடம்பை மெதுவாக சாய்க்கலாம், வலது பக்கத்தில் உங்கள் உடம்பை மெதுவாக சாய்க்கலாம். உங்களால் முடியும்னா நீங்கள் குதிச்சா கூட நல்லது தான். அப்படி முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நடக்கவாவது செய்யுங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் இன்னும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இது எதுவுமே உங்களால் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, நடந்துக்கிட்டேவாவது இருங்க, ஆனால் உட்காராதீங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு நீரை நான் குடிக்கும் போது என்னுடைய உடலுக்கு பலவீனம் ஏற்படுமா, எனக்கு வாந்தி மயக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. நம்ம இப்போ இந்த உப்பு நீர் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா ஐசோடோனிக் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற உப்போட அளவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சொல்யூஷனை தான் நம்ம இப்போ தயாரிக்கிறோம். அதனால இந்த உப்பு நீரை சாதாரண தண்ணீரை உறிஞ்சிக்கிற மாதிரி உங்களுடைய குடலோட சுவர் உரியாது. ஒரு பைப்பை நம்ம தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணும்போது பழைய அழுக்குகள் எல்லாம் எப்படி வெளியேறுதோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணீர் உங்களுக்கு பயன்படுமே தவிர அது உள்ள தங்காது, மொத்தத்தில் அது வெளியேறிடும். அதனால இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இதனால உங்களுக்கு வாந்தி மயக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. நீங்கள் சோர்ந்து போகவும் மாட்டீங்க. இதை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரமாவது உங்கள் வயிற்றுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா மென்மையான கஞ்சி அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. ஒரு குழந்தைக்கு உணவு கொடுத்தா எப்படி கொடுப்பீங்களோ அதுக்கு எளிதில் ஜீரணமாகணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு சத்துள்ள உணவுகளை கொடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி எளிமையாக ஜீரணமாகிற உணவுகளை மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு கொடுக்கணும். காஃபி டீ அந்த மாதிரி எதுவுமே ஒரு 3 மணி நேரத்துக்காவது எடுக்காதீங்க. ஜீரக தண்ணி குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீர்மோர் குடிக்கலாம். இப்போ உங்கள் குடலை நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சிட்டீங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் இதை அப்படியே பராமரிக்கிறதுக்காக நான் ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புள்ளியில் நீங்கள் தினமுமே மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது
உங்களுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கிற ஊட்டச்சத்தை உங்க குடல் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு இந்த புள்ளி உபயோகமா இருக்கு. இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தொப்புள் பகுதியில இருந்து 2 இன்ச் கீழே தாங்க இந்த புள்ளி இருக்கு. இந்த புள்ளியில நீங்க உங்களுடைய ஆட்காட்டி விரலையும் நடு விரலையும் உபயோகித்து மெதுவா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி மசாஜ் பண்ணும்போது கிளாக் வைஸ்ல கொடுங்க. இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். மெதுவா ஒரு மசாஜ் மாதிரி இப்படியே கொடுத்துட்டே வரலாம். இல்லை உங்களுக்கு எந்த விரல் வசதியாக இருக்கும், இல்லை 3 விரல்களை உங்களுக்கு பயன்படுத்தினா அது உங்களுக்கு வசதியாக இருக்குன்னா 3 விரல்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் மெதுவாக ஒரு ப்ரெஷர் அப்படியே கொடுத்துட்டே வரலாம் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு கிளாக் வைஸில் ஒரு கடிகார சுற்று இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை கொடுத்தாவே போதும். தினமுமே இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது, உணவு செரிமானம் ஆகிறதுலையும் பிரச்சனை இருக்காது, வயிறு உப்புசம், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை எதுவுமே ஏற்படாமல் இந்த புள்ளி உங்களை பாதுகாக்கும். இந்த கழிவுகளை வெளியேற்றுற இந்த முறையை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அதன் பிறகு 3 மாதங்கள் கழித்து ஒரு முறையும், 6 மாதங்கள் கழித்து அடுத்த முறையும், 1 வருஷம் கழித்து அடுத்த முறையும் நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ பின்பு தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுடைய குடல் பகுதியில் கழிவுகள் எதுவுமே சேராமல் எப்போவுமே சுத்தமாகவே இருக்கும். அப்போ உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முறையை யார் யார் பயன்படுத்தக்கூடாது? கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாதுங்க. இதய நோய் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க யாருமே இதை உபயோகிக்கக்கூடாது. சமீபமாக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமாக இருந்தது மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது போல உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றின ஒரு காணொலியை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.